போக போகிறோம். இப்போ அளவெடுத்த நாங்கள் செகண்ட் பார்ட் வந்து இந்த அளவை வச்சு நாங்கள் பேப்பர் கட்டிங் எடுக்க போகிறோம். அப்போ எடுக்கும்போது லென்த்து வந்து அப்படியே வரப்போகுது. 1/4 செஸ்ட்ன்னு சொன்னால் இந்த 38 1/4 டிவைட் பண்ணினா 9.5 வரும். ஏன் இந்த 1/4 நாங்கள் டிவைட் பண்ணுறோம்னா எங்களோட பொடியை வந்து 4 டிவைட் பண்ணுறோம். அதாவது 1 2 3 and 4. அதனபடியாக தான் செஸ்டையும் வேஸ்டையும் வந்து நாங்கள் 4 டிவைட் பண்ணுறது. சரியா? அப்போ செஸ்ட்டு போது 9.5 வரும். அடுத்தது ஆர்ம் ஹோல் வந்து ஹாஃப் ஆர்ம் ஹோல்னு சொன்னால் 13 2 டிவைட் பண்ணால் 6.5. இது எல்லாமே பேப்பர் கட்டிங் எடுக்கிறதுக்குரிய அளவுகள். அடுத்தது ஷோல்டர், ஹாஃப் ஷோல்டர் வித் ப்ளஸ் ஹாஃப். இந்த ஹாஃபும் இந்த ஷோல்டருக்குரிய ஹாஃபும் ஸ்டிச்சிங் இடைவெளி, தையல் இடைவெளி என்று சொல்கிறது. அதை நாங்கள் முதலில் ஆட் பண்ணிடுவோம். சரியா? அப்போ இதில் ஹாஃப் ஷோல்டர் வித்தண்டா இது 11.5 எடுக்கணும், 5.5. அதோட இந்த ஹாஃபை கூட்டினா 6 வரும். அடுத்தது ஷோல்டர் வந்து 2/4, அதோட ஹாஃபை கூட்டினோம்னா 2 3/4 வரும், 2.25. ஃப்ரண்ட் நெக்கில் அப்படியே வரும். 1/4 வேஸ்டண்டா 30 நாங்கள் 4 டிவைட் பண்ணிக்கலாம், 7.5. இது வந்து பிரின்சஸ் கட்டுக்குரியது. இதை நீங்களும் ப்ராக்கெட் பண்ணி பிரின்சஸ் கட்டுன்னு எழுதி விடுங்க. வேண்டா இவ்வளவும் பிரின்சஸ் கட்டுக்குரியது. இந்த ஷேப் எடுத்து இப்படியே போகும். சரியா? அடுத்து ஸ்லீவ் லென்த் 9.5 அப்படி வரும். ஹாஃப் ஸ்லீவ் வித்துன்னு சொன்னால் 13.5 எடுக்கணும், 6.5. ஹாஃப் ரவுண்ட் ஆம்னு சொன்னால் 9.5 ஹாஃப் எடுத்தால் 4 3/4 வரும். இந்த 14 to 16 வந்து ஹாஃப் ஆஃப் 12 to 14. இந்த 12 to 14 இப்போ எவ்வளோ வந்திருக்குது? 6.5. அது ஹாஃப், 3/4. சரியா? இது வந்து 12 to 18 வந்து இது நாங்கள் பேப்பர் கட்டிங்கில் தான் எடுக்கலாம். இது எந்த அளவுமே இல்லை. நாங்கள் பேப்பர் எடுக்கும்போது பேப்பர் கட்டிங்கில் அளந்து போட்டு தான் இந்த அளவு எடுக்க வேணும். சரியா?